சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வரும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று பரமத்தி வேலூர், கவுண்டம்பாளையம் மற்றும் பரமக்குடி தொகுதிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களுடைய நிகர செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக தங்கள் கட்சி நிர்வாகிகளை அழைத்து அவர் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே விழுப்புரம், அதே போல மற்ற சில மாவட்டங்கள், குறிப்பாக உசிலம்பட்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய அளவில் இருக்கக்கூடியவர்கள், நகர அளவில் இருக்கக்கூடியவர்கள், பகுதி அளவில் இருக்கக்கூடியவர்கள் என அந்த தொகுதி சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும், மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளை அழைத்து அந்த தொகுதியினுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கின்றது, கட்சி பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கட்சி பணிகள் தொய்வாக இருப்பதற்கு காரணமாக யாரெல்லாம் இருக்கின்றார்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுகிறது உள்ளிட்ட பல விஷயங்களை செய்து வருகின்றார். எந்த அடிப்படையில் இந்த தொகுதிகள் தேர்வு செய்யப்படுகிறது என்று விசாரிக்கும் போது திமுக 2021 தோல்வியுற்ற தொகுதி, அதே போல ஜஸ்ட் பாஸ் என்பது போல ஒரு 1000-2000 வாக்குகளில் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கும். எனவே அது போன்ற தொகுதிகளை தேர்வு செய்து முதல் 100 தொகுதிகள் பட்டியலிடப்பட்டிருப்பதாகவும், எனவே ஒரு நாளைக்கு 3 தொகுதிகள் என்ற அடிப்படையிலே தேர்வு செய்து இந்த கள ஆய்வை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகின்றார். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வரும்போது அதில் 2 தரப்பு 3 தரப்பு கோஷ்டி மோதல் போன்றவை எல்லாம் இருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கான முயற்சியிலே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். தொடர்ந்து இதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில தொகுதிகளினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து அவர் தொடர்ந்து ஆலோசனை செய்ய இருப்பதாக தெரிகின்றது. திமுக வட்டாரங்களில் நாம் விசாரிக்கும் போது திமுக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோம். எனவே அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள், கடந்த 2021 மற்றும் 2024 ஆகிய தேர்தல்களில் நாங்கள் கோட்டை விட்ட தொகுதிகள், இது போன்ற தொகுதிகளை பட்டியலிட்டு அங்கு முன்கூட்டியே நாங்கள் இன்னும் எங்களுடைய களத்தை பலமாக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமாகும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.